ஹாய், இங்கே பாருங்கள், நண்டு கிரேவி பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக சமையல் வீடியோ போடணுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கு டைம் கிடைக்கல. எனக்கு கேமரா பிடிக்க யாரும் கிடையாது. இப்போவும் கேமரா பிடிக்க யாரும் இல்லை. அப்படியே வச்சுட்டு எடுக்கிறேன். சரியாக கவர் ஆகிறனான்னு கூட தெரியல. நண்டு கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. பக்கத்தில் சாப்பாடும் ரெடி ஆகிடுது. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்கட்டும், அப்புறமா போட்டுக்கலாம். தென் மஞ்சள், இது இப்படி வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். இஞ்சி பூண்டு இதில் போட்டு வச்சாச்சு, அரைச்சிக்கிறேன். வீடியோ எப்படி கவர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும். இது எப்படி கவர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. 1 செகண்ட். இப்போ ஓகேவா? தெரியுதா? நான் இப்படி கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசம் வருது. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, 2 தக்காளி, 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணுறேன். ஒரு கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. சால்ட்டு போட்டுக்கலாம்.
சால்ட்டு கம்மியாக தான் போடுறேன், பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்பேன். தக்காளி வந்து நல்லா எண்ணெயிலே வெந்து வரணும். இது கூடவே வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுப்போம். பசங்களுக்கு காரம் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் மல்லித்தூள், அழகாக கேமரா பிடிக்க ஒருத்தர் இருந்தாக்கா நான் நல்லா சமைப்பேன். என்ன பண்ணேன், கேமரா பிடிக்க ஆள் இல்லையே, இதனால தான் நான் வந்து சமைச்சு வீடியோவே பண்ண முடியல. மல்லித்தூள் போட்டாச்சு. இந்த கொத்தமல்லி, என்னோடய கிச்சன் இது தாங்க, மெயின் என்னோடய கிச்சன் இது தான். இவ்வளோ தான் கிச்சனு. பாத்திரமெல்லாம் இருக்குது, கழுவணும். சமைச்சு முடிச்சுட்டு தான் கழுவணும். இன்னும் லைட்டாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். கிச்சனில் வச்சு சமைக்கிற அளவுக்கு இங்கே இடம் இல்லை. சரி, ஓகே. இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டு எடுத்து போட்டுப்போம். இது கிண்டுறது தான் கஷ்டமாக இருக்கும். நல்லா எல்லா நண்டுக்கும் மசால் போடுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒரு கையில் ஒன்றுமே பண்ண முடியலப்பா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஓகே, இவ்வளோதான் இது பண்ண முடிஞ்சிச்சு. அது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், தேங்காய் துண்டு நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட வந்து சோம்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். சோம்பு சேர்த்தாச்சு. அடுத்து மிளகு சீரகம் சேர்க்கணும். மிளகு இன்னும் ஓப்பன் பண்ணல. எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள். சமைக்கிறது கஷ்டம் இல்லை, வீடியோ எடுக்கிறது தான் கஷ்டம். மிளகு சேர்த்தாச்சு, போதும், காரமாக இருக்கும்.
அடுத்து சீரகமும் பிரிக்கலை. சீரகம் ஆட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. நண்டு முழுகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. இது மூடி போட்டு விடணும். இங்கே பாருங்கள், நான் இப்போது தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சாச்சு. இதை மூடி போட்டுருவோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும். கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் முடிக்கும்போது அது என்னன்னு நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த வியூவில் வீடியோ எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. ஆனால் வந்து நம்ம யூடியூப்பில் போடுறதுனால இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் கேமரா இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிக்க யார் இருக்கிறா? யாருமே இல்லையே. சரி, உங்களுக்காக தான் இந்த சமையல் வீடியோ. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமையல் வீடியோ போட்டிருக்கேன். ஒழுங்காக வந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஓகேவா? நான் ஒரு ட்விஸ்ட்டு சொன்னேன்ல, நான் லாஸ்ட்டாக தான் சொல்லலான்னு நினச்சேன். உங்களை வெயிட் பண்ணி வைக்கிறதுல எனக்கு அவ்வளோ இது இல்லை. இது வந்து ஒரு சாப்பிட்ற ஒரு பொருள். இது நீங்கள் வந்து கரெக்டாக இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லணும். கண்டுபிடிச்சி சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. ஆனால் இன்னும் யாரும் சாப்பிடல. அப்படியே சூடாக இப்போ தான் வச்சுருக்கிறேன். வெயிட் அண்ட் சீ. இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷமாச்சு வேகணும். 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் நான் வீடியோ எடுக்க முடியாது. இதோ நண்டு நல்லா வந்து தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ மசாலாவை வந்து நம்ம ஊற்றிப்போம். இது நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனால் தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்க. ஓகேவா? வீடியோ எடுத்துக்கிட்டு இதை பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். அப்படியே வந்து கிச்சனும் வந்து எல்லாம் தொடச்சி வச்சாச்சு. இப்போது எப்படி ட்ரையாக இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓப்பன். டடை! எப்படி நல்லா இருக்கா? எனக்கு இப்படி இருந்தால் போதும். ஏன்னா நான் சாம்பார் எதுவும் வைக்கல. இதில் தான் சாப்பிட்ணும். எனக்கு இவ்வளோ கிரேவி இருந்தால் போதும். சாப்பாடு நண்டு கிரேவி முடிஞ்சது. ஓகேவா? என்னோடய கிச்சன் இது. என்னோடய கிச்சனு சின்னது தான். கிச்சனு இதெல்லாம் வந்து பாத்திரம் கழுவி அடுக்கி வச்சுருக்குன்னா இது இவ்வளோ தான். ஹோம் டூரு ஒரு நாளைக்கு நான் போடுறேன். எனக்கு கேமரா பிடிக்க ஆள் இருக்கட்டும், நான் ஹோம் டூர் போடுறேன். இது இவ்வளோ போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். இப்போ வந்து நான் நண்டு கிரேவி எப்படி செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். சுடுது. எப்படி நல்லா இருக்கா? சுடுதே. இதாகட்டும். இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன்ல, இது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக கிஃப்ட் உண்டு. இது டேஸ்ட் பார்க்கல இன்னும்.
இதுவும் செமையாக இருக்குது. ஆனால் நம்ம நண்டு சாப்பிட்றதுனால இது கொஞ்சமாக சாப்பிடுறோம். நம்ம பூனை வேற கத்துது, சரியான வாசனை, வெளியில் வரைக்கும் வாசனை. குழம்பு வச்சுட்டு கிரேவி வச்சுட்டு வெளியில் போயிட்டு வந்தோன்னா செம்ம ஸ்மெல்லு நண்டு கிரேவி. வரையிடு. அம்மா வீடியோ எடுத்துனுக்குறேன், இது வரேன். கண்ணு வச்சு விடாதீங்க. உங்களுக்காக தான் சாப்பிட்டு பார்க்குறேன், எனக்காக இல்லை. நான் சாப்பிட்ணுன்ட்டெல்லாம் இல்லை, உங்களுக்கு சாப்பிட்டு காட்டணுன்றதுனால தான் சாப்பிட்றேன். ஓகே, செம்ம டேஸ்ட்டு. அந்த மிளகு சீரகம் நல்ல ஸ்மெல்லு. சூப்பராக இருக்குது. ஓகே பாய். அவ்வளோதான், சமையல் வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.